வழங்குகிறோம் சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் எஜி எக்ஸ்போ 2025 மே 3ஆம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள ரேடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களுடன் சேருங்கள். நேரம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தளபதியோட காம்போ அப்படின்னே சொல்லலாம். எஸ், அஜித் மற்றும் விஜய் படங்கள் தொடர்ந்து இப்ப திரையரங்கில் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு நிலையில தான் முதல் 10 நாட்கள்ல தமிழகத்துல மட்டும் குட் பேட் அக்லி திரைப்படம் எத்தனை கோடிகளை வசூல் செஞ்சிருக்கு அப்படின்ற தகவலானது வெளியாகி இருக்கு. என்ன நடந்திருக்கு, பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா பார்க்கலாம். இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல ஏகே என்று அழைக்கப்படக்கூடிய அஜித்குமார் நடிப்புல கடந்த வாரம் வெளியான திரைப்படம் தான் குட் பேட் அக்லி. ஒரு பயங்கரமான ஃபேன் பாய் சம்பவத்தை பண்ணிருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஒவ்வொரு சீனையுமே ஃபேன்ஸுக்காக செதுக்கி இருக்காரு. அவ்வளவு கொண்டாட்டங்கள், அவ்வளவு ஆரவாரங்கள் தியேட்டர்கள்ல தொடர்ந்து ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. தமிழகத்துல மட்டும் இல்லாம இந்திய அளவுலயுமே இந்த திரைப்படத்துக்கான வரவேற்பு சிறப்பா இருக்க காரணத்தினால படத்தோட வசூலுமே கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. படம் வெளியான முதல் நாள்லயே தமிழகத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 30 கோடிக்கு மேல வசூல் செஞ்சிருப்பதா தகவல்கள் வெளியாகி இருந்துச்சு. இந்த நிலையில தான் முதல் 10 நாட்கள்ல குட் பேட் அக்லி திரைப்படமானது தமிழ்நாட்டுல மட்டுமே கிட்டத்தட்ட 140 கோடி அப்படின்னு சொல்லி பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. அஜித்தோட நடிப்புல சில மாதங்களுக்கு முன்னாடி தான் விடாமுயற்சி திரைப்படமானது வெளியாகி இருந்துச்சு. ஆனா அந்த திரைப்படத்துக்கு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்த காரணத்தினால பெரிய அளவுல வசூல் சாதனை படைக்க முடியல. ஆனா குட் பேட் அக்லி திரைப்படத்தை ரசிகர்கள் மட்டும் இல்லாம குடும்பங்களும் கொண்டாட ஆரம்பிச்சிருக்க காரணத்தினால படத்தோட வசூல் இன்னமும் அதிகரிக்க தொடங்கி இருக்கு. சரி, ஓகே, நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. குட் பேட் அக்லி திரைப்படத்தை நீங்களும் பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட பார்வையில இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை வழங்குகிறோம். சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் எஜி எக்ஸ்போ 2025 மே 3ஆம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள ரேடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களுடன் சேருங்கள். நேரம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை.